வணக்கம். நம்ம வந்து பள்ளி பாடங்கள்ல நீங்க வந்து ஒரு நட்சத்திர மீன், ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷ எடுத்து அதோட அந்த ஒரு கைய வெட்டிட்டீங்க அப்புட்ன்னா, அது அதோட கை வளர்ந்துரும். நீங்க 5 இதுவா வெட்டி போட்டாலும் ஒவ்வொன்னும் தனித்தனி நட்சத்திர மீனா வளரும். இந்த மாரி ஒரு ஒரு வெட்டப்பட்ட ஒரு உறுப்புகள் வந்து திரும்ப முழுசா வளர்றது வந்து நம்மளுக்கு படக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய புராணங்கள்ல கூட நெறைய இடத்துல வந்து அந்த அரக்கனோட தலைய வெட்டினா அவனுக்கு வந்து திரும்ப திரும்ப தலை முளைச்சுக்கிட்டே இருக்கும். இது நம்மளுடைய ஒரு கற்பனையில வந்து ரொம்ப ஒரு உருவாக்கக்கூடிய அது எப்படி இப்படி வளர்ந்தா எப்படி இருக்கும்? வெட்டினா வளர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி. ஆனா இந்த நட்சத்திர மீன் இதெல்லாம் தவிர நெறைய உயிரிகளுக்கு வந்து இந்த இந்த ரீஜெனரேஷன் அப்புட்ன்னு சொல்லக்கூடிய வெட்டப்பட்டோ, இல்ல துண்டாடப்பட்ட ஏதோ ஒரு உறுப்பு வந்து முழுசா திரும்ப வளர்றத வந்து இது பண்ணியிருக்காங்க. அது தொடர்பா நெறைய ஆராய்ச்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, ஒரு உறுப்புகள வந்து இதில இழந்தவங்க அத திரும்ப பெறுறது வந்து அது ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ மேம்பாடா இருக்கும் அப்புட்ன்னு. அந்த வகையில ஆக்ஸலாட்டில் அப்படின்னு ஒரு ஒரு உயிரி ஒரு நீர்வாழ் உயிரி. ஆக்சுவலா ஒரு ஆம்ஃபிபியன் நீர்நிலவாழ் உயிரி தான் அது. அதுக்கு வந்து இந்த திறன் இருக்கு. அதுல எப்படி இந்த செயல்முறை நடக்குது அப்படிங்கிறத சமீபத்தில விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அத பத்தி தான் உரையாட போறோம். வணக்கம் சோபனா. வணக்கம் சிவா. முதல்ல இந்த இந்த ரீஜெனரேஷன் மேல ஏன் நம்மளுக்கு வந்து இவ்ளோ ஒரு ஆர்வம்? இன்னொன்னு இந்த இந்த குறிப்பிட்ட உயிரிய அவங்க ஏன் இத எடுத்து பண்றாங்க? ஆ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் ரீஜெனரேஷன் மேல நமக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம் அப்படின்னா, ஏதோ ஒரு விபத்து, இல்ல ஏதாவது ஒரு காரணம், இல்ல பிறவி குறைபாடுகள், ஏதோ ஒரு விஷயத்தினால நம்மளுடைய ஒரு லிம்பு இல்லாம இருக்கிறது வந்து நம்மளுடைய இயக்கத்தில வந்து ஒரு பெரிய குறைபாடா இருக்கு. ஸோ அத சரிப்படுத்த முடியும். இல்லன்னு சொன்னா, இப்ப போலியோ பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அவங்க இல்ல ஏதாவது ஒரு எலும்பு குறைபாடு, இல்ல ஒரு விபத்துனால அந்த லிம்பு முற்றிலும் போயிடுச்சு. திருப்பி அத வளர வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு கனவு மாதிரி தானே. அவங்கள திருப்பி ம். நம்ம செயல்பட வச்சிர முடியும். எல்லாமே நமக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நோ அப்படிங்கிற ஆன்சர் இருந்துட்டு இருக்கிறதுனால, அத எஸ் ஆக்கிரணுங்கிற ஒரு துடிப்பு வந்து மனித இனத்துக்கு பொதுவாவே இருக்கும். நம்ம அப்படிதான் நகர்ந்து வந்திருக்கோம். இவ்ளோ தூரம் நம்ம பரிணாம வளர்ச்சியில. ஸோ, அதனால இது மேல வந்து நமக்கு இயல்புலயே வந்து ஒரு ஆர்வம் அதிகம். எனக்கெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் பொழுதே யோசிச்சிருக்கேன். பள்ளியோட வால் வந்து துண்டாயிடும். ம். அப்புறம் ஒரு 1 வாரம் 10 நாள் அந்த பள்ளியோட வால் வளரும் பொழுது நினைப்பேன், நமக்கும் இந்த மாதிரி வந்து இந்த மாரி ஆர்கன்லாம் வந்து வளர்ற மாரி இருந்ததுன்னா, இந்த ஆர்மிலலாம் இந்த மாரி எவ்வளோ பேர் காயப்படுறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ காயப்படுறாங்க? நல்ல விஷயம்லாம் நடக்கும்னு நெனச்சிருப்பேன். பட் அந்த வயசுல நமக்கு தெரியாதுல்ல. இதனுடைய என்டயர் பிசியாலஜியும் வேற வேற. நம்மளோடதும் வேற வேறங்கிறது. இந்த ஆக்ஸலாட்டல் அப்படிங்கிற அந்த பல்லி இனத்த வந்து அவங்க ரெப்டைல் தான் ஆம்பிபியன். அத ஏன் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாவே இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு குறிப்பிட்ட உயிரிகள் வந்து ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் ஆகும். பெரும்பாலும் நம்ம இம்யூனோகுளோபின் ரிலேட்டட் ஸ்டடீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, முயல், குதிரை இது 2லயும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ரிசல்ட் அவங்களுக்கு. கிடைக்கும். அது மாதிரி இந்த ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆக்ஸலாட்டில்ல தான் அவங்க வந்து காமன் ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய முக்கியமான சிறப்புத்தன்மை என்னன்னு சொன்னா, இந்த ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி. பொதுவா இது நீரின் மேற்பகுதியில வரும்பொழுது, பறவைகள் என்ன பண்ணும், மேல இருந்து வந்து இத கைய பிடிச்சு வேட்டையாட சாப்பிட பாக்கும். இது உடனே என்ன பண்ணிரும் அப்படின்னு சொன்னா, கைய வந்து துண்டாக்கிக்கும். அப்ப அது உயிர் பிழைச்சிரும். அப்போ ஒரு வாரத்தில அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில அதனுடைய கை அல்லது அந்த கால் வந்து அந்த லிம்பு வந்து தானா வந்து பழைய பொசிஷனுக்கு வளர்ந்துருது. ஆய்வாளர்களுக்கு என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, இது எப்படி கரெக்ட்டா அதே பொசிஷன்ல வளருது? ம். ஆ அது இங்க இங்க வேற வெட்டுப்படுதுன்னா, இங்கேருந்து தான் வளரணும். வளருது. ஆ இங்க வெட்டுப்பட்டுச்சுன்னா, இங்கேருந்து வளருது. வளரணும். எப்படி அது வந்து கரெக்ட்டா அந்த கம்யூனிகேஷன் சிக்னல்ஸ் வந்து பாஸ் ஆகுதுங்கிறது அவங்களுக்கு புரியல. ஏன்னா, டெவலப்மெண்டல் பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு வந்து பெரும்பாலும் அதிகமா எல்லாரும் ஆர்வம் எடுத்து படிக்கிற ஒரு படிப்பு இல்ல. அது வந்து அ ஒரு ஒரு அண்டாணுவும், விந்தணுவும் சேர்ந்து ஒரு சாதாரண செல்லா இருக்கிறது. ஒரு பெரிய உயிரினமா நம்ம ஆர்கனோஜெனசிஸ் ஆயி வர வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுல வந்து என்ன லேயர்ஸ் உள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் அவங்க படிப்பாங்க. ரொம்ப அதீத ஆர்வமா நாடி நரம்பெல்லாம் எனக்கு பயாலஜி ஓடுது, ஓடுது. ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறவங்க தான் இதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப சிக்கலானதும் கூட. இது நமக்கு தேவையான ஸ்டாண்டர்ட்ஸே நமக்கு கிடைக்காது. ம். நீங்க ஒரு கர்ப்பப்பையில ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கும்போது, அத எவ்வளோ அப்சர்வ் பண்ண முடியறீங்களோ, அதுதான் அந்த டைமுக்கு உரியது. ஆமா. ஒரு 2 நாள் நீங்க லீவ் போட்டு வந்தீங்கன்னா கூட, அது ஒரு ஸ்டேஜ் ஜம்ப் ஆயிடுச்சுன்னு சொன்னா திருப்பி கிடைக்காது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எல்லா விதத்திலயுமே வந்து இன்புட் வந்து குறைவான விஷயமா கிடைக்கிற ஒரு ஸ்டடி. இந்த ரீஜெனரேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்பொழுது, இப்போ நம்மளுடைய வளர்ச்சி கருவுலருந்து லிம்பு வர்றதும், இந்த ஆம்பிபியன்ஸ்க்கு வர்றதுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரியான ஒரு அமைப்பு. சோனிக் ஹெட்ஜ்ஹாக் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஹெச்ஹெச் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான அந்த ஒரு புரதம். ம். அந்த புரதம் செயல்பட்டுட்டு இருக்கிற வரைக்கும் இந்த கை உன்னுடைய எண்டு பகுதி வந்து வளரும். பொதுவாவே வந்து நமக்கு வந்து வெப்புடா தான் இருக்கும். நம்ம கருவுல இருக்கும்போது நமக்குமே வந்து ஒண்ணோட ஒண்ணு இணைஞ்சிருக்கும்.
அதுக்கப்புறம் அதில் வந்து முறையாக பிளவுகள் ஏற்பட்டு நம்பர்ஸ் வந்து டிஜிட்ஸ் வந்து கரெக்டாக பிரிகிற அளவுக்கு உள்ள சில குறியீட்டு புரதங்கள் இருக்கும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா கை வந்து இப்படி வந்து இப்படி விரலாவே முளைக்கும் வளரும் பூசணிக்காய் அப்படின்னு. அப்படி அது இல்லை, மொத்தமா வந்துட்டு மொத்தமாக கட் வந்துட்டு ஆகும் அது. கட் ஆகும். இந்த இந்த விஷயத்தில் வந்து ஏற்படக்கூடிய பிழைகள்னால என்ன நடக்கும்? 6வது விரல், 7வது விரல், சில இல்ல பேருக்கு 2 விரல் 10 ஒட்டி விரல் இருக்கிறது. இருக்கும், 2 விரல் ஒட்டி இருக்கும், 10 விரல் இருக்கும். சில பேருக்கு ஒரு கையிலேயே 10 விரல் இருக்கும், 7 விரல் இருக்கும். அதே மாதிரி ஒண்ணுல மட்டும் பிரச்சனை வருதா, இல்லை 2 கை 2 கால் 2லயும் ஃபிங்கர்ஸ் அதிகமாகுதா, இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ரீஜெனரேட்டிவ் திங்கில் அந்த எஸ்எஸ் ஜீனில் வரக்கூடிய பிரச்சனை. ம். அந்த எஸ்எஸ் ஜீன் வந்து இப்போ நமக்கு வந்துருச்சு, 10 விரல் வந்துருச்சு, அந்த கருவுக்கு வந்து வந்துருச்சு, கை வளர்ந்துருச்சுன்னு சொன்னால் நின்றுரும். அதுக்கப்புறம் நின்றுரும் கிடையாது, கடுமையாக தடுக்கப்படும். ஓகே. அது வந்து டில் எண்டு வந்து நீங்கள் செயல்படவே கூடாதுன்னு சொல்லி கண்டினியூஸாக அது வந்து தடுக்கப்பட்டுட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடும்னா, நமக்கு அடிஷ்னலாக விரல் வளர்றது, கை வளர்றது எனி டைம் நடக்கலாம் வாழ்க்கையில். அது நமக்கு வந்து 2 நம்மளுடைய தலையுடன் பிறந்த கண்ணுக்குட்டி அப்படின்னு தினமலர்ல போட்டோ போடுறாங்க. நம்ம கற்பனையே பாருங்கள், கடவுளுக்கெல்லாம் நம்ம 4 கை வச்சுருப்போம். ம். எதனால் அது வந்திருக்குங்கிறது நமக்கு வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியாது. அது யாரோ ஒரு பிக்சரை உருவாக்குனவர் வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு கற்பனையோடு வந்தார். பட் நம்ம நினச்சி பார்க்கும்போது நினைப்போம், 4 கை இருந்து எப்படி நம்ம வந்து ஆக்டிவிட்டி வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் கிடையாது. அந்த ப்ரீட் அவ்வளோதான். ஏதாவது ஒன்று தப்பி வந்தால் கூட அது பாஸ் ஆனே ஆகாது. அது வந்து வெற்றியாளராக இருக்காது. இந்த இயற்கை தேர்வில் வந்து அது வெற்றியாளராக இருக்காது. அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த எஸ்எஸ் ஜீன் அதுக்கும் ஹேண்ட் 2 இந்த மாதிரி இன்னும் சில ஜீன்கள் இருக்குது. இதில் வந்து ரெட்டினாலும் ஒரு முக்கிய பங்காற்றும். அதை வந்து எப்போ வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும், எப்போ பிளாக் பண்ணணுங்கிறது அந்த ரெட்டினாலினுடைய செயல்பாட்டையும் பொறுத்து இருக்குது. இதெல்லாம் நமக்கு தனித்தனி தகவல்களாக தெரியும். பட் பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த பொசிஷனல் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. கரெக்டான பொசிஷனில் அதுதான் அங்கே தான் வளரணுங்கிறது எப்படி இந்த உடலுக்கு தெரியுது, அந்த அது இங்க ப்ரோக்ராம் எப்படி மணிக்கட்டுல ஆயிருக்கு வெட்டுப்பட்டிருக்குன்னா திரும்ப வளர்ந்துச்சுன்னா இப்படிதான் வளரணும். கை வளரணும். பரண்டு இப்படி வளர்றது வளரக்கூடாது. இல்லை. ஆஸ் இட் இஸ் முதல்ல கருவிலேருந்து வரும்பொழுது எப்படி வந்ததுங்கிறது தொடர்ந்து அதே மாதிரி வந்தது வந்து ஒரு ஆச்சரியகரமான விஷயமா அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அதை தான் வந்து அவங்க இப்போ இந்த ஆக்சோடால்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா அந்த ஆன்டீரியர் ரீஜன் சொல்லிட்டு ஒரு பகுதியும் போஸ்டீரியர் ரீஜன் ஒரு பகுதி இருக்கு. இந்த 2 பகுதியிலையுமே இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்கள் தான் வந்து அந்த இடத்துல கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்போ அதில் ஏதாவது சேதாரம் விடும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த 5வது விரலுக்கும் இந்த கட்டை விரலுக்கும் இடையில வந்து ஒரு நெட்வொர்க் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. அதில் ஏற்படக்கூடிய டேமேஜை பொறுத்து அது லொக்கேட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. இதில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மேற்பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை பொதுவாக எடுத்து எந்தவித பாதிப்புமே இல்லாத இன்னொரு அனிமலில் வச்சு பார்க்குறாங்க. வச்சு பார்த்தா அந்த அனிமலுக்கு அடிஷ்னலாக ஒரு கை வளருது, வச்ச இடத்துல இருந்து ஒரு கை வளருது. வச்ச இடத்துல இருந்து. ஸோ அப்போ வந்து இப்போ கை வளர்ச்சிக்கு தேவையான விஷயம் என்னங்கிறத இவங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. ஓகே. இது எந்த விதத்தில் நமக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்கும் இந்த ஜீன் இருக்குங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு ஏதாவது வழியில் இதை டெவலப் பண்ணி நம்ம வந்து ஒரு பிணைக்க முடியுமா? ஏன்னா இப்போ நம்ம ஆராய்ச்சிகள் எல்லாமே நடந்துட்டுருக்கிறது வந்து ஒரு இன்வெர்டிபிரேட்டில், முதுகெலும்பு இல்லாதது. இதில் வந்து மூளைங்கிற ஒரு கான்செப்டே அதுக்கு வந்து பெருசளவில் கிடையாது. ஒரு நர்வ் டிஷ்யூ தான் இருக்கும், ஒரு வெல் ஆர்கனைஸ்டு பிரெயினாக இருக்காது. நமக்கு வந்து அப்படி கிடையாது. நமக்கு வந்து இந்த சுண்டு வரல அசைக்கணும்னாலும் அவங்க பிரெயின்லேருந்து வந்து ஆர்டர்ஸ் வரணும் அதுக்கு. ஸோ அந்த ஆர்டரை திருப்பி நம்மளால் ஏற்படுத்த முடியுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ இவங்களுடைய ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னால், வேற எங்கே இருந்தாவது இந்த கையை நம்ம உடம்புலையே வளர்த்தி அதை வந்து நம்ம திருப்பி இங்கே வந்து ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணி இணைக்க முடியுமா? இந்த மாதிரியான சாத்தியங்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னொரு 50லேருந்து 100 வருஷங்கள் கூட ஆகலாம். பட் எல்லாமே முதல் படி அப்படிங்கிறதுமே நம்ம தோல்லையே தட்டி கொடுத்துக்க வேண்டிய விஷயம் தானே. இப்போது நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா காதுகள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த காண்ட்ரோஜெனிசிஸ்ங்கிறதுமே வந்து ஒரு குருத்தெலும்பு வளர்ச்சி தான். இதே ஸ்டெம் செல் பேஸ்டு ஒர்க். அதை என்ன பண்ணுறாங்கன்னா, தீயில் வந்து ஏதாவது தீ விபத்துனால காதுகளை இழந்தவங்களுக்கோ இல்லைன்னு சொன்னால் தொழுநோய் மாதிரி சிக்கல்கள் வரவங்களுக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சிறு திசுவை எடுத்து நம்மளுடைய கைப்பகுதியில் வச்சு கையில் காதை வளர வைக்கிறாங்க. அந்த காதை திருப்பி கட் பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக நம்ம காதோட இணைக்கிறாங்க. பட் காது மடல்களை வந்து நீங்கள் வந்து பெருசாக இயக்கிறது இல்லைங்கிறதுனால இது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சர்ஜரியாக இருக்குது. பட் கை அப்படின்னு வரும்பொழுது இட்ஸ் என்டையர்லி ரொம்ப ஃபைன் மோட்டார் கண்ட்ரோல் வேணும். ப்ளஸ் மூளையோட முழு ஒத்துழைப்பு வேணும் இதை அசைக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் இன்னொரு இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு சொன்னால், பேண்டம் பெயின் சொல்லக்கூடிய நீங்கள் லிம்பை நீக்கினாலும் அந்த லிம்பு இருக்கிற மாதிரியான உணர்வு வந்து நம்ம மூளைக்கு இருந்துட்டு இருக்குங்கிறதையும் ரொம்ப சமீபமாக விஎஸ் ராமச்சந்திரன் வந்து ஒரு புக்கில் எழுதியிருப்பார். இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், கண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுற மசிலுக்கும் இந்த கையை கிட்ட இருக்கக்கூடிய மசிலுக்கும் மூளையில் ரொம்ப பக்கத்தில் இடம் இருக்கு. மேப் இருக்கு நம்ம மூளையில். அந்த மேப்பை லிட்ரலி வந்து டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக அந்த மேப்பை நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியிறப்ப நமக்கு கை வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம உடம்புடைய கையே கிடச்சிருந்ததுன்னா
கனெக்ஷனை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்தினுடைய ஒரு கனவு. அதனால கையோ, காலோ எது நம்ம இழந்தாலும் நம்ம வந்து அத வளர வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறதுல மனிதனுடைய ஆராய்ச்சி ஒரு படி கொஞ்சம் முன்னேறி முன்னாடி இருக்கு போயிருக்கு. அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த செய்தியினுடைய ஒரு முக்கியத்துவம்னு நினைக்கிறேன். நிச்சயமா பார்க்கலாம். இது எப்படி அடுத்த ஒரு ஒரு வளர வைக்க முடிஞ்சாலே இது வந்து பெரிய முடியாது. சாதனை தான் சாதனை இல்லையா? தான். பார்க்கலாம். சுவாரஸ்யமான தகவலுக்கு நன்றி.